வணக்கம் என்னாரே நட்புகளே. எவ்வளவுதான் எனக்குள்ளேயும் சூமிக்குள்ளேயும் பிரச்சனை இருந்தாலும் குடும்பம்னு வரும்போது அதுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு சாப்பிடக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நான் தான் வரணும். இப்போ ஒரு காக்கா இருக்குது, அது ஒரு 10 முட்டையை போட்டு அதில் குஞ்சு பொறிச்சு வச்சுருக்கு. அப்படிங்கும்போது அந்த பெரிய காக்கா தான் போய் இறைய தேடிட்டு புழுவோ பூச்சியோ எடுத்து கொடுத்து அதுகளுக்கு வயிறார சாப்பிட வைக்குது. அதே கேரக்டர் தான் நானும். இப்போ காலையில் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, நேற்று 1 கப்பு மாவு தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் சாப்பிட்டுக்கிட்டோம், சட்னி அரைச்சி, அரிசி கூட இல்லை, ஒன்றும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. நான் மனசு கேட்கலை. காலையிலே போய் இந்த 5 கிலோ அரிசி, அப்புறம் கோலா உருண்டைக்கு கறி, அப்புறம் நாட்டு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை மல்லி, அப்புறம் என்னென்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையான ஜாமானுங்களை பூரா வாங்கிட்டு கொடுத்தாச்சு. கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் அக்கௌண்ட்டில் 131 ரூபா இருந்துச்சு. 131 ரூபா கூட இல்லை, 121 எவ்வளோ இருந்துச்சு. டீ கடையில் 2 வடையும் ஒரு டீயும் குடித்தேன், 31 ரூபா பில்லு. 8 8 16 வடை, 2 வடை, ஒரு டீக்கு 15 ரூபா. 31 ரூபா கொடுத்துட்டு மீதி 100க்கும் கீழே போயிடுச்சு என் அமௌண்ட்டு. அப்படி இருந்தும் இவங்களுக்கு வேண்டியதை பூரா வாங்கிட்டு கடல் எண்ணெயிலேருந்து கேட்குற ஜாமானை பூரா வாங்கிட்டு வந்துட்டேன், கொடுத்தாச்சு. இப்போ யார் இந்த வீட்டை பார்க்குறா, யார் இவளுக்கு ஆதரவு கொடுக்குறா, யாரோட சப்போர்ட்? நான் அவ்வளோதான் காலையில் தூரம் உங்களுக்கு தெரியும். நான் வார்த்தையெல்லாம் விட்டேன், கெட்ட வார்த்தையை பேசினேன். இவளுக்கு அறிவு வர மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் சுகையிலுங்கிறா. அவனா இங்கே சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்க போகிறேன், வைக்க போகிறான்னு சொல்லி நான் கேட்டேன். என்ன இருந்தாலும் என் குடும்பம்னு வரும்போது நான் தானே பார்க்கணும். என் பெருந்தன்மையான மனசு அதுதான். யார் என்ன வேணாலும் சொல்லட்டும். இப்போ சூர்யா கூட சொன்னான், உன்னை நீ தான் என்னமோ அவளுடைய வீடியோவுக்கு நேற்று லைவை நீ தான் ரிப்போர்ட் அடிச்சியா, என்னென்னமோ பண்ணியா, அவள் சொல்லி உன்னை இது இன்சல்ட் பண்ணுறாளே, அவள் வீட்டுக்கு நீ போகலாமான்னு கேட்டா. ஆனால் நான் ஒரே வார்த்தையில் என்ன சொன்னேன், இப்போதைக்கு உள்ள நிலமை அவங்க நிலமை பரிதாபமாக இருக்குது. நான் என்ன பிரச்சனைனாலும் நான் தான் போய் நின்று ஆகணும். எனக்கு இருக்கிற உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. நீ என்ன சொன்னாலும் சரி தான். இப்போதைக்கு நீ சொல்கிறதுக்கு நான் தலையாட்டுவேன். ஆனால் ஒரு குடும்ப பிரச்சனை வரும்போது நான் தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். முக்கியமான காரணமே அதுதான். வந்த இடத்துல நாக்க பிடுங்குற மாதிரி நறுக்குன்னு ஒரு 4 கேள்வியே அவளை கேட்டு போகலாங்கிறது தான் என்னோடய எண்ணம். முக்கியமாக இந்த சுகைலுங்கிற கேரக்டரை நீ விடுவியா விடமாட்டியா, ஒரே வார்த்தை தான். இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரணும்னா அவனை பற்றி பேசியோ இல்லை அவனை புகழ்ந்தோ புச்சுக்குட்டி லவ் யூ என்னவனே மன்னவனே தென்னவனேன்னு சொல்லி வீடியோ போட்டோ ஏதாவது என் காதுக்கு தட்டுப்பட்டாலோ இல்லை வீடியோவை யாராவது என்னை கட் பண்ணி அனுப்புனாலோ நீங்கள் எக்கேடு கட்டாக போனால் என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். இது உறுதியாக சொல்கிறேன். ஏன்னு கேளுங்களேன், எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் அந்த ஒரே ஒரு ஆள் தான். இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு இவ்வளோ எதிரிகளை சம்பாரித்து நான் வச்சுருக்கேன்னா அதுக்கு காரணம் யார்? அந்த சுகைல் தான். இன்றைக்கி நீ எல்லா சொந்த பந்தங்களையும் இழந்துட்டு நடுத்தருவில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் யார்? அந்த சுகைல் தான். என்னது, நாங்கள் ஜெயிலுக்கு போனோம், போயிட்டு வந்தாச்சு. யாரு நல்ல கமெண்ட் போடுறாங்க போடலாம், அது எங்களுக்கு தேவையில்லை. என்னையும் நல்லவேங்கிறாங்கல்ல, அப்புறம் எல்லாரும் தான் சொல்கிறாங்க உன்னையே தான், உன் பேர் தான் இன்னைக்கு கெட்டு போய் ரிப்பேர் ஆகி போய் கிடக்கு. என்னால் கிடையாது. எதுக்கு நான் கேட்குறது, இவ்வளவு நாளாக நீ லைவ் போட்ட, இவ்வளவு நாளாக லைவ் வீடியோ போட்டியில இந்த பேச்செல்லாம் நீ பேசினா நீ பேசுறதுல உண்மையாயிராது. நான் சொல்கிற ஒரே வார்த்தை, இன்னைக்கு உறவுகள்ங்கிறீல, இன்னைக்கு உன் கூட எத்தனை உறவுகள் இருக்கு? யாருமே இல்லை. வந்தித்தேவன் இருக்கானா, கிடாக்கரி குழம்பு இருக்கானா, இல்லை 10 பிரியா இருக்குதா? நீ எம்புட்டோ பேர் இருந்தாங்கல்ல. நான் சொல்லுவேன், சரி நான் பிளாக்ல போட்டா அடுத்த ஐடி தான் நீ ஓப்பன் பண்ணி 2வது சேனல் 3வது சேனல் வந்துட்டீல, அப்போ அவங்கெல்லாம் வர வேண்டியது தானே? எங்கே வர்றாங்க? நான் என்ன சொல்கிறேன், எல்லாரையுமே பகைச்சிக்கிட்டேன், எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கிட்டேன். எங்களுக்கு இருக்கிற பேரோட உன் பேர் கெட்டு போய் கிடக்கு. நீ இதில் என்ன இருக்கு உனக்கு பிரயோஜனம்? உள்ள வச்சுட்ட, இப்போ வரக்கூடிய எந்ததும் வராது உனக்கு எதுவும். இல்லை, நான் ஒரே வார்த்தை கேட்குறேன், அவனுக்காக ஏன் எல்லாரையும் பகைச்சுக்கிறேன்? குடும்பத்தை நான் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ முதற்கொண்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், 50,000 ரூபாய்க்கு அட்வான்ஸ் கேட்டேன் வீட்டுக்கு, நான் தரேன் தானே சொன்னேன். இல்லைன்னு சொன்னேனா? இல்லை எதுவும் உனக்கு வீடு பிடிச்சி தரமாட்டேன்டானா? இல்லைன்னு சொன்னேனா? இல்லை
உனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். என்ன செஞ்சாலும் என்ன செய்றீங்க நன்றி இல்லாம பேசக்கூடாது. எது இதுதான் அப்புறம் வீட்டுக்கு உனக்கு நான் என்ன சொன்னேன், டெய்லி கூட நான் 500 தர்றேன்ப்பா, நீ யூடியூப் சேனல் நடத்த வேணாப்பா. பிச்சை போடுறீங்களா? எதுக்கு? எங்கேயே மேய்ச்சிட்டு வந்து உட்காந்து காரு வீடு ஏசி நெத்த கார்ல ஊர் மேல போய்கிட்டே இருப்பீங்க. நாங்க தான் பாத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உனக்கு இதெல்லாம் கொடுத்தாலே கேஸ் ஹெவியா. நான் டைவர்ஸ் கொடுக்காம நீ வாழக்கூடாது. உன் மேலேயே ஏகப்பட்ட பேர் கேஸ் போட போறோம்னு சொல்லி ரெடியா இருக்காங்க. நல்லா வாயில வரும். நீ உட்கார்ந்துகிட்டு என்னைய சொல்றியா? என் மேல கேஸ் போறக்கு என்ன மாதிரி ஏவோ புருஷன் நாட்டை போட்டு குறச்சு. இந்த பேச்சு நீ பேசாதீங்க. தயவு செய்து என் பேச்ச கேளு. இப்போ வந்தீங்களா வீடியோ போட்டு நீங்க என் பேச்ச கேட்டு நடக்கிறதா இருந்தா நட. உண்மையிலே சொல்றேன், உனக்கு நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். உனக்கு படிச்சு பாடம் கொடுத்துட்டேன் நான். சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் பண்றேன்னா யாரை பத்தியும் பேசாத, யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தை விடாத, எவனாவது கமெண்ட் போட்டா கம்யூனிட்டி போஸ்ட் போடாதங்கிறேன். இது நல்லதா கெட்டதா? நான் கேக்குறது, யாருக்கும் கம்யூனிட்டி போஸ்ட் போடாத. கமெண்ட் போடுறவன் 1000 விமர்சனங்கள் வைக்கத்தான் செய்வேன். நாங்க யாருக்கு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டோம்? ஐட்டத்தை பேசினாலே நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? என்ன சொன்னேன்? சிங்கப்பூர் சர்வீஸ்ல எல்லாரும் போடுறாங்க, அதெல்லாம் கோவம் வர மாட்டேங்குது. அப்ப எவனாவது ஒருத்தன் போடையில மட்டும் டே சர்வீஸ் கூட்டையாடான்னு கேட்டா, உன் அக்கா விட்டா, உன் அண்ணனை விட்டா, தங்கச்சி விட்டா, தம்பியை விட்டா, இம்பிட்டு வேற இருக்கிறீங்க. எங்கேயோ இருக்கிறது. நான் பேசுறது இது ஒரு தப்பா? தப்புதான். சரி, அப்ப நீ பேசுறதெல்லாம் கரெக்டா? நான் பேசுறது தப்பு இல்ல. இப்படி நீ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நியாயம் கற்பிச்சுக்கிட்டு கிடந்தேன்னா வார்த்தைய முழுசா சொல்லி திட்டுறீங்க. என்னது அந்த தேன்ற வார்த்தை சொல்லி பயலே அப்படின்னு அப்படி பேசுறீங்க. நான் ஒரே வார்த்தை கேட்டாலும் சுருக்குன்னு கேட்டு விட்டுருவேன். உன்னைய மாதிரி லைவ் பூரா உட்காந்துக்கிட்டு அந்த மூணா இந்த மூணா அந்த முண்டை என்கிட்ட வந்து நான் ஏதாவது பேசுறேனா? வாயை மூடு. உன் வீடியோல நீ பேசலாம், என்கிட்ட வந்துட்டு அந்த வார்த்தையை விடக்கூடாது. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்ன நீ பேச வேணாம், கிளம்பு நீ. முதல்ல உன்னை நான் கூப்பிடவே இல்லை, தயவு செய்து. நான் சொல்றது நான் என் மக்களுக்கு, என் ரசிகர்களுக்கும், என் தங்கச்சிகளுக்கும், மாப்பிள்ளைகளுக்கும் நான் உண்மையா இருக்கேங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த வீடியோ. காலையில எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த அக்கா பேசுற பேச்சுக்கு நீங்க அங்க போகாதீங்கிறாங்க. நான் தான் வர்றேன். சரி, நம்ம குடும்பம் நம்ம சொல்றாங்களா? இது உனக்கு தேவையில்லாது. இந்த வார்த்தையில விடாத, நீ போன்ட்டனா போயிரு, அவ்வளவுதான். இப்படியே பேசிக்கிட்டே தெரிஞ்சேன்னா நீ பிச்சை தான் எடுக்கணும். அப்புறம் உனக்கு இருக்கிற சேனலும் போயிடும். நீ கிளம்பு, முக இடத்த காலி பண்ணு போ. சும்மா உட்காந்துக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிக்கிட்டு ஒரு நான் வரவே இல்லை. நீ சொல்லி நான் சொல்லவா? கட்டின பொண்டாட்டி குத்துக்காடு மாதிரி இருக்கீங்க. நீ இங்க இருந்தா தானே பாப்பாங்க. கட்டின பொண்டாட்டி மாதிரி எனக்கு கரெக்டா இருக்கணும். நீ எதுக்கு என்னவனே மன்னவனே தென்னவனே சொல்லி இன்னமும் நான் சொல்றத கேளு. இன்னும் அவனுக்கு எத்தனை இது ஐடி போச்சு. திருப்பி வந்துகிட்டு இன்னும் வந்துகிட்டு அவனையே ஸ்பேனரா போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் நீங்க திரும்ப சொல்லிட்டு நீங்க எவ்வளவுக்கு பக்கத்துல வச்சு நொட்டிக்கிட்டு உட்கார்ந்து? நான் கேக்குறது அவனால இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. அரைஞ்சு விடுவேன். நீங்க ஸ்பேனர் பேசவே கூடாது. அந்த மனுஷனை பேசவே கூடாது. என்கிட்ட மேய்ச்சிட்டு அங்கிட்டு நீங்க வச்சுக்கோங்க. என்கிட்ட மேய்ச்சிட்டு வந்துருக்கோங்க. குடும்பம் நடக்குது. என்கிட்ட காட்டக்கூடாது, காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும். எல்லாம் செய்யறது நானு. விசுவாசம் பூரா அங்க காட்டிக்கிட்டு இருக்க. அதான் சொல்றேன், நீ எல்லாம் காமிக்கிறீல. கார்ல இருந்து வீடுல இருந்து நகையில இருந்து பணத்துல இருந்து ஊர் மேல கார் மேல கூட்டிட்டு போற. அவன் வளர்ப்பு நொப்பேன் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைய திட்டுறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. என் புருஷனுக்கு தான் என்னை குடும்பமே அடிச்சிருக்கீங்க, என்னை அடிச்சுன்னு தெரிஞ்சுனா என் புருஷன் வந்து நிற்பாங்க. இல்லாத ஒருத்தனை சொல்லும்போது இருக்கிற புருஷனை நான் எனக்கு எவ்வளோ ஆகாரம் வரும்? சொல்லவே சீப்பா இந்த மாதிரி இங்க மரியாதை எல்லாம் பேசாத. அப்படிதான் பேசுவேன். அவெல்லாம் பேசி எங்கிட்ட மேய்ச்சிட்டு வந்து என் புருஷனை வா போ அவனை இவ்வளவு பேசி பேசுறவ கூட எவனாவது வாழ முடியுமா? நீ இப்படி நடக்கிற இப்படி கூத்தியாக்குற அடிப்பேங்கற இப்படி கூட நான் கேக்குறேன். நான் சொல்றேன் கேளுங்க. குடும்ப கூத்தியாக்கள் கூட குடும்பம் கூட நான் எவ்வளவு இருப்பாளா? இருக்காத. அப்போ உன் வாழ்க்கையை நீ பாத்துக்க. என்ன இனிமே வந்துகிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை கூப்பிட கூடாது. பிரச்சனை நீ வளர்த்துக்கிட்டு போற, அதனால உனக்கு வில்லங்கங்கள் வரப்போகுது. இல்ல நான் ஒண்ணே சொல்றேன். நான் சொல்லிட்டேன். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க அம்மா மேல சத்தி பண்ணி சொல்லுங்க. எந்த நாயை பத்தியா நான் பேசுறேனா? இந்த நீங்க 2 சொறி நாய் வெறி நாய் 2 பேர் இருக்கீங்கல்ல, உங்க 2 பேரை பத்தி தான் நான் பேசுவேன். ஊடால ஒரு நாய் வந்து லோல் 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 அவங்க 2 தூக்கி உள்ள தூக்கி போடுறதுக்கு நாங்க ஒரு வழி சொல்றோம்ல.
நீ செய்யலைன்னு கேட்டா எனக்கு தோணாதானே நான் செய்ய முடியும். உங்களால மட்டும்தான் நான் இந்த நாய்கிட்ட எல்லாம் நான் கட்டி வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதுவே உங்களுக்கு தெரியல. அப்படியா? சரி, அந்த நாய் உன்னைய புடுங்குங்க லொல்லு லொல்லுன்னு குலைக்குதுன்னு சொன்னீல. புடுங்கும் போது நான் ஒன்றும் சொல்லல. இப்ப கூட புரியல. நீ தான் உட்காந்துக்கிட்டு அந்த நாய் இந்த நாய்ங்கிற சொல்ற நாயோட நான் இனிமே சேர்ந்துக்கிறேன். சரி, அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. சாதக பாதகம் ஒன்றும் கிடையாது. நாங்க பாட்டு எங்க வழியில போய்கிட்டு இருக்கோம். நீ தான் தேவையில்லாம ஒவ்வொரு ஊர்ல உள்ள வம்ப பூரா விலைக்கு வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை ஓந்தலையிலையும் போட்டுக்கிட்டு அதை ஏந்தலையிலையும் ஏத்துற. உங்களை நான் கூப்பிடவே இல்லையே. நீ கூப்பிடாட்டினாலும் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் தானே வந்து நிக்கணும். இலங்கையில இருந்து அவனா வந்து நிப்பேன். அங்க மூத்திரத்தை குடிக்க போக எதுக்கு நான் என்ன சொன்னேன்? இலங்கையில இருந்து அவனா வந்து நிப்பான்னு கேட்டது ஒரு தப்பா? இதுக்கு அவன் மூத்திரத்தை நான் குடிக்கணுமா? இழுக்காதீங்க. ஏன் அந்த குடியாரி மூத்திரத்தை குடிக்கணும் நீ என்ன கேட்டிருக்க? இங்க நான் ஒண்ணு கேக்குறது கேட்டிருக்கீங்களா? சரி, நீ கிளம்பு முதல்ல. என்ன கேட்டீங்களா? இடத்த காலி பண்ணு. இந்த குடியாரி மூத்திரத்தை குடின்றீங்க. இடத்த காலி பண்ணு. இந்த மூத்திரம் இந்த மூணா இந்த பேச்செல்லாம் பேசாத. நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க கிளம்புன்ட்டே நானு. நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க. முதல்ல இடத்த காலி பண்ணு. சும்மா போட்டுக்கிட்டு கருமா உட்காந்துக்கிட்டு இப்படித்தான் வந்து பேசுற பேச்சா பாருங்க. ஒரு நாகரிகம் தெரியல. எப்படி நம்ம கிட்ட பேசுனா இப்படிலாம் வந்து அவதூறா பேசி அசிங்கமா பேசுனா எவன் வந்து இந்த வீட்டில் குடியிருப்பேன்? எவன் வருவேன்? ஒரு மணி நேரம் இந்த வீட்டில் என்னால் தங்க முடியுமா? அவதூறு பேசுறதா? எப்பறம் எப்போ உட்காந்துக்கிட்டு என்னைய போடா வாடாங்கிற, மூத்தரம் குடிக்கிற, அடிப்பேங்கிற. நீ சொல்லல. நான் என்ன சொன்னேன்? நான் அவனை தானே சொன்னேன். அவன் மூத்திரத்தை குடி. நீ எதுக்கு என்ன அவனை சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? நீ ஏன் அவளை சொன்னா உனக்கு கோவம் வருது? நான் ஒன்னு சொல்லவா? நீ ஏன் அவளை சொன்னா? அவளை ஊர் தெரிஞ்சவள எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. நீங்க கட்டி ஏறிக்கங்க, அது தேவையில்லை. நான் சொல்றது நீங்க கட்டி ஏறிக்கங்க, உங்களுக்குள்ள சண்டையை வச்சுக்க. அவனா வந்து பாப்பான்னு சொன்னா நீயே இவ்வளவு ஆத்திரப்படுற, கோவப்படுற. ஆமா, எனக்கு புருஷன் நீதானே. நீதானே. நீ எங்க இருக்க? நான் எங்க இருக்கணுமோ அப்ப அங்க இருக்கேன். அப்ப அதே மாதிரி தான் நான் எங்க யார பேசணுமோ அவங்கள பேசுவேன். அப்ப அது உண்டான பலன்களை நீ அனுபவிச்சுக்கோ. என்னைய கூப்பிடாத. ஒரு ஸ்பேனர் கொடுத்து தப்பா? என்னைய நீ கூப்பிடாத. கட்டி பிடிச்சிட்டு வீடியோ போடுறத கேளு. என்னைய வந்து இனிமே ஒரு விஷயமா என்னைய கூப்பிட கூடாது. ஒரு வாரத்துக்குள்ள சரி ரைட்டு, ஓ எதை வேணாலும் பண்ணிக்க. டேய், இதுக்கு மேலே இந்த வீட்டில் பேசி பிரயோஜனம் இல்லை. மரியாதை மட்டு மரியாதை சுத்தமாக இல்லை. நல்லா பார்த்துக்கங்க. நான் வந்தது இறக்கப்பட்டு வந்தேன். சரி ரைட்டு, ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லைங்கிறாங்க. சரி, நம்மளால் என்கிட்டயே காசு இல்லைனாலும் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன்டா, என்கிட்டங்கிற வெறும் 80 ரூபாயா 90 ரூபாயா தான்டா இருக்குது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தூக்கிட்டு போயிடணும். இந்த பிச்சை எடுக்கிற வேலை என்கிட்ட வச்சுக்க கூடாது. நீ மாதம் சம்பாதித்து எவன் வப்பாட்டிக்கு நீ கொடுக்குற? இப்ப நீ பேசே வர வேணா, கிளம்பு. வப்பாட்டிக்கு நீ கொடுக்குற முடிஞ்சு போச்சு, கிளம்பு. ஒரு மாசத்துக்கு ஒரு வந்து வந்துட்டு நொட்டிக்கிட்டு இதுக்கு ஒரு வீடியோ கிளம்புண்டே போ. ஏன் அவட்ட கிளம்புன்னு சொல்ல மாட்டேங்கிற? அவ அப்படியே பேக்க தூக்கிட்டு அப்படியே போற மாதிரி போறா. ஏப்பா ஏப்பா கூப்பிடல. மிண்டலா நீ அப்புறம் அரஞ்சு புடுவேன். இந்த பேச்சு பேசாதான்னு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. இது நல்லதுக்கு இல்லடா, அவ்வளவுதான்டா சொல்ல முடியும். நான் வரேன்டா, கிளம்புறேன். நான் எனக்கு எங்க இருந்தா மரியாதையா நான் அங்க போறேன். இது வேஸ்ட். இது நல்லா தெரிஞ்சு போச்சு. வருமானா இது சும்மா தருவானா? காசு 23ஆம் தேதி கொடுப்பீங்கல்ல, அதுக்கு எங்க அவங்க மாமா பாசி பொறுக்க மாட்டாருப்பா. எந்தெந்த நேரத்துக்கு எப்படி டேலாக்கு, மற்ற நேரம் சம்பளம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வலிச்சு திங்கன்னு உனக்கு தெரியலையோ? சூப்பராக பேசுகிறான். அவங்கள மானங்கிட்ட கேள்வி பேசுறதெல்லாம் பேசிவிட்டு அப்படி பேசினாதான் மக்கள் பார்ப்பாங்க. இப்போ பார்ப்பாங்க, அவங்கள கழுவி ஊற்றுவாங்க. யாரை கழுவி ஊற்றுவீங்கிறத நான் எவன் கூட குடும்பம் நடத்துறேன் வந்து பொறுமையா இருக்கிறாரு. யார் கோவப்படுற ஆத்திரப்படுவான்னு சொல்லி இப்ப கமெண்ட்ல போடுவாங்க. ஏத்தி விட்டு நீ தெரியாம இருக்க. டெம்பரேச்சரே நான் ஏத்தல. உங்களுக்கு என்னப்பா மாச வருமானம் வருது, சும்மா தருவாங்க. உனக்கு மாச வருமானம் வர்றதுக்கு உண்டான வேலைகளை பூரா பார்த்தேன். உங்களுக்கு 3 எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். 2 லட்சம் 5 லட்சம் ஸ்விம்மிங் பூலோட 1 கோடி வீடு, 1 கோடி அப்பு, 1 கோடி ஆனா 1.5 கோடி என் புருஷனே வச்சிருக்கேன். ஆனா எனக்கு எழுதி தர மாட்டேன். சரி போ. 1.5 கோடி இருக்கு, ஆனா எனக்கு இல்ல. நீயே அசிங்கப்படுற. ஆனா என்னத்துக்கு அசிங்க? சப்புன்னு வச்சு புடுவேன். எத்தனை தடவை தான் சப்புன்னு வச்சு போடுவேன் விட்டுருக்க. அவ ஏறி மிதிச்சாளா முந்தால? யாரு எவ்வளவு என்ன ஏறி மிதிக்கல? எவ்வளவு என்ன ஏறி மிதிக்கல? இல்ல வாயில ஒரு நீயா சொன்ன? கட் பண்ணி அனுப்பி இருக்காங்க. காமி பாப்போம். யாரு என்ன ஏறி மிதிக்கல? அடிக்கிற மாதிரி நீங்க ஓங்குனீங்களா? காலை வந்து எடுத்து லைவ்ல எத்த வந்தாளாம்ல 10 மணி லைவ்ல. அதெல்லாம் உனக்கு நீ பாத்தியா? இன்னொரு கொட்டை புடுங்கல நீ வந்து அழுது ரத்த கண்ணீர் ராதா மாதிரி இன்னொரு கொட்டை புடுங்கி நான் நடுத்தருவிலேயே வந்து உயிர் போனா கூட இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன். நீ அங்க சொல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னது? கடைசி வரைக்கும் கவட்டையில நான் கட்டி காப்பேன், அவர் எனக்காகவே இருக்கிறாருன்னு ஏன் அவர் சொல்ல மாட்டேன்? சொல்லு நீ நல்லவனா இருந்தா உன்னை மட்டுமே லவ் பண்றா நீ சொல்றீல, அவளை சொல்ல சொல்லு. நானே கடைசி வரைக்கும் பாத்துக்கிறேன்.
எதுனாலும் நான் அவரை எந்த கஷ்டப்படுத்தாம பார்த்துக்கிறேன்னு சொல்ல சொல்கிறேன். சரி, ஓகே மக்களே, நான் கிளம்புறேன். என் பொறுமையவும் நீங்கள் பார்த்துக்கங்க, அந்த பக்கம் உள்ள ஆக்ரோஷத்தையும் நீங்கள் பார்த்துக்கங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்துக்கங்க. முடிவு எடுக்கட்டும். இதே மாதிரி நான் ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திட்டு இப்படி வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்து பேசுறேன். நீங்க நல்ல முடிவா இப்படி பாலுங்கலத்தில் விழுந்துட்டேனே வச்சுக்க, சாக்கடையில் விழுந்துட்டேனே வச்சுக்க. நான் பாலுங்கலத்தில் விழுந்துட்டேன், சாக்கடையில் விழுந்துட்டேன். நீயாவது சந்தனத்தில் வாழ வேண்டியது. ஏன் உன் பிள்ளைகளுக்கு பேரனுக்காக குடும்பம் நடத்திட்டு இருக்க? நீ எதுக்கு லைவ்ல உட்காந்துக்கிட்டு புச்சி குட்டி சுகையிலும் என் தங்கம் அப்படிதான் சொல்லுவேன். அப்படியா? அப்ப இதுல இருந்தே தெரியலையா நீ எந்த அளவுக்கு அவன் மேல பைத்தியமா இருக்கன்னு? நீங்க எந்த அளவுக்கு கவட்டைக்கு போய் கைத்தியம் ஆயிட்டீங்களே. நான் இந்த அளவுக்குலாம் கிடையாது. நான் பிடிக்கலன்னா எங்க அம்மா வீட்டுல கூட போய் எறிவே மேல இருந்து கீழே வரைக்கும் சாமான்ல இருந்து நீ என் கண்ணு முன்னாடி கட்டின பொண்டாட்டி டைவர்ஸும் கொடுக்காம என்கிட்ட மேய்ஞ்சி கூட்டு வச்சுட்டு கார் மேல ஊர்ல ஏத்திக்கிட்டு ரூம் போட்டுட்டு அவங்க வாயாலே டைவர்ஸ் கேட்டுட்டாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்துறணும். டைவர்ஸ் எதுக்கு அடிக்கடி போட்டு டம்மு டம்முன்னு தட்டிக்கிட்டே இருக்க? எதுக்கு? நீ என்னமோ நல்லவே மாதிரி அமைதியா சாந்தமா பேச. நான் எப்பயுமே சாந்தமா தான் பேசுவேன். நல்லவனா இருந்தா கவட்டையனுக்கு மட்டும் நீ சொந்தக்காரனா இருந்தா சரி, எனக்கு டைவர்ஸ் கொடுத்து அவ கழுத்துல தாலி கட்டணும். அவ உனக்கு நீ கிளவே அவ சொல்றா கழட்டு சிரிக்கி அவளை தாலி கட்ட உன்னை நேசிச்சாலும் கருமணி எடுக்க வாங்கி கொடுத்தீல அவ கழுத்துல போட. அது அடகு கடையில இருக்கு, திருப்பணவனா அதை பாத்துக்கிறோம். எதுக்குடா அடகு வைக்கிறீங்க? அடக வச்சிட்டோம், கடன் வாங்கி இருந்தா வச்சிட்டோம். எதுக்குடா கடை வாங்குனீங்க? எதுக்கோ வாங்கணும், கோர்ட்டுக்கு கேஸுக்கு வழக்கு வாய்தா. அப்ப ஏன் தெரியாதா? சொல்லுவீங்க எங்களுக்கு இருக்கிற கடை எங்களுக்கு தெரியும். எந்த ஊர்ல உங்க கட்டடம் ஏறுதுன்னு நான் சொல்லவா? கோயம்புத்தூர்ல ஏறிக்கிட்டு இருக்கா. கோயம்புத்தூர்ல கட்டடமா? இது எப்ப? 1 கோடிக்கு. நல்லா கேட்டுக்காங்கடா, 1 கோடிக்கு வந்து கோயம்புத்தூர்ல நாங்க கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோமா? ஓ அப்படியா? டேய், இதை நிரூபிச்சிட்டான்னு வைவேன், நான் மொட்டையை போட்டு மீசி எடுத்துக்கிறேன். இது எங்க அம்மா மேல சத்தியம்டா, எங்க அம்மா மேல சத்தியமா. கோயம்புத்தூர்ல 1 கோடிக்கு நாங்க வீடு கட்டுறோம் தெரியல, நிரூபிச்சிட்டேனா நான் மொட்டையை போட்டு மீசி எடுத்துக்கிறேன். நிரூபிச்சு காட்டு, இதை சவாலாவே நான் எடுத்துக்கிறேன். ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க கோயம்புத்தூர்னு. இப்படித்தான் 4 பேர் சொல்றத கேட்டு நீ ஏமாத்திட்டு திர்ற. எப்படியே நீங்க கட்டுவீங்கல்ல? 1 கோடி 1 கோடி கட்டிக்கிட்டு இருக்கோம். நிரூபிச்சிரு. எங்க அம்மா மேல சத்தியம்ட்டேன், நானு என் பப்பு மேல சத்தியம்ட்டேன். நீ யார் மேல அதுக்கு மேல சொல்ல முடியாது, வேணாம் பண்ணாதீங்க. சொல்லிட்டேன்ல, நீ நிரூபிச்சு காட்டு. ஸ்விம்மிங் பூல் இப்ப கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்விம்மிங் பூல் தானே, முடிஞ்சிருச்சு. நீ அதுல போய் குதிச்சு 2 பீஸ் போட்டு விளையாடு, போ ஓடி ஆடி போ. 1 பீஸ் கூட விளையாண்டுக்கிட்டு 2 பீஸ் முகரைய பாரு. இப்படி தாண்டா அவளை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி பட்டனை போட்டு நீங்களே பார்த்துக்கங்க. 1 கோடிக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் கோயம்புத்தூர்ல. இது எனக்கே தெரியலை நான் வீடு கட்டுறது. உலகத்திலே ஒரு சொந்தக்காரனுக்கே கட்டின புருஷனுக்கே யாருக்கோ வீடு கட்டுறது தெரியாமல் இவ சொல்லி எனக்கு தெரியுது. நான் வீடு கட்டுறது எனக்கே தெரிகிற நிலைமையை பாருங்கள், பார்த்துக்கிறலாம். ஓகே மக்களே, 6 மணி நேரம் சந்திப்போம். ஓகே, பாய்.